அண்மை செய்தி. பனிப்பெண்ணை தாக்கிய புகாரில் தலைமறைவாக இருந்த பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மருமகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஆந்திராவில் பதுங்கியிருந்தவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பனிப்பெண்ணை தாக்கிய புகாரில் தலைமறைவாக இருந்த பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மருமகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன கதிரவன்? பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மெர்லின் ஆகியோர் தனது வீட்டில் பணி செய்த பணிப்பெண்ணான 18 வயது பெண்ணை வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக திருவான்மியூர் போலீசார் வழக்குகள் பதிவு செய்து 3 தனிப்படைகளை அமைத்து அவர்கள் இருவரையும் தேடி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தில் 2 வார காலம் சரணடைவதற்கான கால அவகாசங்கள் கேட்டிருந்த நிலையில தற்போது அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆந்திராவில் இருந்தவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்கள் இருவரையும் சென்னை அழைத்து வந்து விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பா இவர்களை தேடி ஏற்கனவே பெங்களூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு போலீசார் தனிப்படை போலீசார் சென்ற நிலையில நேற்றும் அவருடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கருணாநிதி வீட்டிலும் சோதனைகள் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ஆந்திராவில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வீட்டில் பணியாற்றிய இளம்பெண்ணை சித்திரவதை செய்த புகார்ல அவர் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெரினா மீது தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 18ஆம் தேதி முதல் இவர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில தற்போது ஆந்திராவில் வைத்து இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடமும் இன்று அவரிடமும் வாக்குமூலங்கள் பெறக்கூடிய நிலையில இந்த இருவரும் தற்போது ஆந்திராவை வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்னை அழைத்து வந்து அவரிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.